அத்தியாவசிய பொருட்களை வாங்க மைகாட் வாயிலாக வழங்கப்பட்ட 100 ரிங்கெட்டை பயன்படுத்துவதில் நேற்று முதல் நாளிலேயே பொதுமக்கள் பிரச்சனையை சந்திக்க நேர்ந்ததற்கு நிதியமைச்சும் மைகாசேவும் மன்னிப்பு கோரியுள்ளன. ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமானோர் அதனை பயன்படுத்த முயன்றதால் மைகாசே கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டதாக அமைச்சு விளக்கியது. அதனை சரி செய்யும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சீக்கிரமே அனைத்தும் வழக்கு நிலைக்கு திரும்பும் என அமைச்சு உறுதியளித்தது. தற்போதைக்கு மக்களால் தொடர்ந்து பொருட்களை வாங்க முடியும். ஆனால் சில கடைகளில் அளவுக்கு அதிகமான மைகாசே கணினி முறை பயன்பாட்டால் பிரச்சனை ஏற்படலாம் என அது கூறிற்று. தேசிய தினத்தை ஒட்டி மலேசியர்களுக்கு சிறப்பு அங்கீகாரமாக பிரதமர் கடந்த மாதம் இந்த 100 ரிங்கெட் உதவியை அறிவித்திருந்தார். ஆகஸ்ட் 31 தொடங்கி அதனை பயன்படுத்தலாம் என அவர் கூறியிருந்த நிலையில் நேற்று மக்கள் அதில் ஆர்வம் காட்டினர். ஆனால் பல இடங்களில் மைகாசே கணினி முறையில் ஏற்பட்ட கோளாறால் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க முடியாமல் தள்ளு வண்டிகளிலேயே வைத்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய சம்பவங்கள் முன்னதாக வைரலாகின.